இந்த கிரீம்ல அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. யூடியூபு, இன்ஸ்டாகிராம்னு மாறி மாறி இன்ஃப்ளூயன்சர்ஸு, கிரிக்கெட்டர்ஸு, செலிபிரிட்டீஸ்ன்னு இந்த பிராண்ட ஓவரா கொண்டாடிட்டாங்க. நானும் இதெல்லாம் நம்பி, அதுவும் கோவா இன்கிரீடியன்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசு. இதுவரைக்கும் எந்த பிராண்ட்லயும் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மாரி கோவா, அப்புறம் ஜாமுன் இந்த மாரி எல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சதுனால நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்பி வாங்குனேன். இத நான் எங்க தெரியுமா வாங்குனேன்? Plix வெப்சைட்ல தான் ஆர்டர் போட்டு வாங்குனேன். நான் வந்து கோவா ஃப்ளேவர்லயே ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஒரு சீரம் 3மே வாங்குனேன். ஸ்கின் கேர்க்கு யூஸ் ஆகும் இல்லையா? அப்படிங்கிறதுக்காக வாங்குனேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஜாமுன் சீரம் வந்து ஃப்ரீயா குடுத்திருந்தாங்க. இந்த கிரீம்ல என்ன ட்ராபேக்னா, ஒரு ₹1000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கும்போது, அதுல கொஞ்சமாச்சும் ரிசல்ட் இருக்கணும் இல்லையா? இதுல எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது. ஆக்சுவலி இந்த மாய்ஸ்சரைசர் பாருங்களேன், நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்ளோ ஆயிலியா அப்படியே நிக்குது. ஒரு வேள உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னா இருந்தாலுமே, இந்த அளவுக்கு ஆயில் வந்து நிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த சீரம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபுல் பாட்டிலுமே யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு சேஞ்சுமே என் முகத்துல தெரியல. ஸோ நீங்களும் இந்த பிராண்ட பார்த்து ஹைப் ஆகி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப தப்பு பண்றீங்க. வாங்கிராதீங்க. அதுவும் இல்லாம அந்த கிரீம்ல வர ஸ்மெல் அந்த கோவா ஸ்மெல் ரொம்ப அடிக்குது. இது வேண்டவே